அந்த உட்காந்துட்டு இருக்காருல அப்படியே அந்த லாஸ்ட்ல தாத்தமாக தான் இருக்கு ஜாலி. இப்போதான் மீன் பிடிக்க போகிறாங்கண்ணே. சொல்லி கேட்குற மாதிரி தாத்தா தானே? ஆமாம். பரவாயில்ல, கொஞ்சம் நிறைய மீன் போட்டு. அதுதான் அந்த அக்காட்ட அது கொஞ்சம் இறக்கப்படும்பா, அதுக்கே வரதில்ல. ஆனாலும் அது வீட்டுக்கு கூட எடுத்து வச்சிருக்கலாம், செஞ்சிருக்கலாம். அது வேணா மனசார கொடுக்கும். நான் இவங்கெல்லாம் கொடுக்கவே மாட்டாங்க. அது இறக்கமே இருக்காது. பெருசாக பண்ணிருக்கடி பெரிய மீன் ஒன்று மாட்டிருக்கு. பாவம் தனியாக கஷ்டப்படுறாரு. தாத்தா தாடியோட இருக்கு. கோயிலுக்கா நானே பார்க்க முடியல. பார்த்தேன். அப்படி எங்கே தான் இருந்தீங்கள? பார்க்கலையே. நான் வந்திருக்காரா வரலையான்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே தான் வந்தோம். உங்கள் டீஷர்ட்டை பார்த்தா கண்டுபிடிச்சோம். கிளம்பிட்டு போனால் இப்போ நம்ம தான் இருக்குது, பைக்கிட்டு போட்டோம். அதான் உட்காந்துருந்தாங்க. என்ன பொடி குஞ்சா இருக்கு. கிடைக்கல தாத்தா, பெருசு எதுவும் கிடைக்கல. நகர குஞ்சா இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல. நகர ஒன்றும் செய்யாதுன்னு. காண்டவங்க உட்காருங்க, அதில் உட்காருங்க. இது தண்ணி இது வரைக்கும் வந்துருமோ? ஐயோ, வரலாம் வரல. அதே தாடியோட இருக்கீங்க. கோயிலுக்கு தான் போகணும். எந்த கோயில்? பேம்பார் கோயில் தான். மாரியம்மன் கோயில். இது உடன்குடி தாண்டிடும். உடன்குடி வேம்பாடி ராமேஸ்வரம் கோயில், பசு கோயில். அது வேம்பாடி சொல்கிறாங்களா? பெரிய குளம் போகிற வழியா? பெரிய குளம் போகிற வழி சாயல்குடி. சாயல்குடியா? இந்த இது
தூத்துக்குடிந்து போகிற பஸ்ஸு. ஆமாம் ஆமாம், அதுங்கனுக்குள்ளே ஒரு முக்கில் ஒரு பெட்ரோல் பல்க் இருக்குல்ல, அதுலேருந்து கிழக்கா போகுமா அந்த ஊர் அந்த இடத்துல. வியாபாரம் சொல்லி பாட்டுவாங்க. எந்த பஸ்ஸும் அதுதான் போகணும், எங்கள் ஊர் தாண்டி தான் போகணும். ராமேஸ்வரம் போகிற பஸ்ஸு, ராமநாடு, காரைக்குடி எங்கள் ஊர் தாண்டி தான் போகணும். இப்போ தான் கோயிலோட முடிஞ்சிச்சு ராமேஸ்வரம். கோயில் கூட முடிஞ்சிருச்சுன்னு சொன்னீங்க, அப்புறம் கோயிலுக்கு இன்னொரு வேறு கோயில் அது? இல்லை இல்லை, எல்லா கோயிலும் முடிஞ்சிட்டு நாங்கள் போனோம், ஒரு எல்லாத்தையும் வந்துட்டோம். கிழமை இருக்குது. இருக்கட்டும். ஊழி மீன் வரலையா? ஊழி இருக்குது, 700 அது 4-5 மீன் தான் இருந்துச்சு, அதுவே 700 சொல்கிறேன். நகரையிலே இது பெரிய மீன் இருந்துச்சு, அது எல்லாம் சேர்த்து 500 சொன்னாங்க. சரி ஒரு 200 கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துருக்கு. அது ஒரு 5-6 கிட்ட கிடந்துச்சு பெருசு. இந்த இதை விட டபுளாக இருக்கும் ஒவ்வொன்றும். கிளி அது ஆக்சுவலாக மஞ்சள் கிளி அப்படின்னு தானே சொல்லுவாங்க, இது வெறும் கிளியா? இது வெறும் கிளி. கலர் கலராக இருக்குது, இப்படி தான் இருக்குமா? சூப்பர் கலராக இருக்குது. வளர்க்கலாம், சூப்பர் கலராக இருக்கும். கலர் கிளி மீன் 4 கிலோ 5 கிலோ சேர்த்து இருக்குது. அவ்வளோ பெருசாக வருமோ? இதெல்லாம் பாருங்கள அந்த மாதிரி இப்போ நெத்திலி வருது. நெத்திலி நெத்திலி நிறைய வருது. பெரிய நெத்திலியா? நெத்திலியே போய் அதோட கேட்கு அது நேரம் சொல்லுங்க. 2 மணி ஆகும். 2 மணி 1 மணி குடிச்சோட கரை வந்துடுவாங்க. நெத்திலையும் பொறிக்கலாம். அது ஏன் இப்போ மட்டும் நகரம் நிறைய மாட்டுது? இந்த டைமில் அப்படி தான் வருமோ? நகரம் இல்லை, அது என்னது, செம்மீன். அதெல்லாம் வாங்கிடுவாங்க. கழிவு நிறைய போகும். ஒரு ஆள் வேணும் போல செம்மீன். காலையில் தானே வாங்கிட்டு போனாரு. ஒரு பேக்கு போய் தோலை போட்டுக்காரு. அங்கேருந்து வந்தார். அப்போ அந்த கேட்டுப்பாங்க போல, இங்கே நிறைய கேட்டுப்பாங்க, நான் வெட்ட மாட்டோம் அப்படின்னு.
அப்போ சொல்லிப்பாங்க இவ்வளவு அந்த குழந்தை ஒருத்தர் ரெண்டுங்கனாலும் வெற்றி கொடுத்தீங்கன்னா நல்லங்கன்னா பார்த்து கட்ட முடியுமா அது எதுக்கு வாரி எதுவும் சொன்னாங்க நம்மளுக்கு எந்த மீன் இருந்தாலும் செய்யலாம் கட்டி கொடுக்குற வேலை தான் ஓ இந்த குழந்தையே பொடி மீன் வெட்டி மீன் சொல்ல முடியுமா என்ன நமக்கு கிடைக்கிற கோழி தான் கூட கூட கேட்கலாமே பொடி மீனாக இருக்குது இங்கெல்லாம் 10 ரூபா போடலாங்க அப்படி கேட்கலாம் இன்னைக்கு ஏன் ரொம்ப அலை ரொம்ப இதாக இருக்குது காற்று நிறைய பேர் போக மாட்டாங்களோ ஆமாங்க போயிடுவாங்க மடிக்கு போகிறாங்க சுருக்கு மடிக்கு மீன் நெத்தி பிடிக்கா சுருக்கு மடிக்கு அவங்க போட்டுருந்தாங்க உயரம் மீன் நெத்தி பிடிக்கா வேற ஒருத்தவங்க வருது தூக்கிட்டு போயிருப்பது மொத்தமாச்சு பொசுக்குன்னு கண்ணை மிக நேரத்தில் தூக்கிட்டு போயிடும் இப்போ மதியம் இல்லாதீங்க நான்டா போகும் அதான் நமக்கு ஒன்று இருக்குது அவ்வளோ அடிக்கு என்ன பண்ண லேட் ஆகிட்டு போவோம் பக்கம் வேலை செஞ்சுருக்காங்க
புள்ளிக்கலை எவ்வளோ? புள்ளிக்கலை வேணும். புள்ளிக்கெல்லாம் 3 தானே கிடக்கு, மொத்தமாக எடுங்க. 250 ரூபா கொடுங்க. சேர்த்து வாங்க அவர்கிட்ட எவ்வளோ கொடுப்பாங்க, எவ்வளோ கேட்கலான்னு சொல்லிட்டு நான் காசு தரேன். சரியா? அதுக்கு வந்து நான் வெட்டும் தோல் உரிச்சு பாரு. மீன் இல்லை, 2 மீன் எக்ஸ்ட்ரா போடு.